1,25,000 லிட்டர். யோசிச்சு பாருங்க, சென்னையிலேருந்து லண்டனுக்கு ஒரே ஒரு தடவை பறந்து போகிறதுக்கு ஒரு போயிங் 747 விமானம் இவ்வளவு எரிபொருளை குடிக்குது. இந்த நம்பரை கேட்ட உடனே தலை சுத்துதா? ஏன் இவ்வளோ பெரிய அளவில் எரிபொருள் தேவைப்படுது? இது தேவையில்லாத செலவா, இல்லை இதுக்கு பின்னாடி நமக்கே தெரியாத ஏதாவது பாதுகாப்பு காரணம் இருக்கா? வாங்க இந்த கணக்குக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன லாஜிக். விமானங்கிறது வெறும் வண்டி இல்லை, அது ஒரு பறக்கிற ஒரு கோட்டை மாதிரி. ஒரு போயிங் 747 விமானத்தோட எடை மட்டுமே சுமார் 1,50,000 கிலோ இருக்கும். அது கூட ஒரு 400 பயணிகளோட எடை, அவங்களோட லக்கேஜ் எடை எல்லாத்தையும் சேர்த்து பூமிக்கு எதிராக புவியீர்ப்பு விசையை மீறி மேலே பறக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மொத்த எடையையும் சுமந்துக்கிட்டு மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் 10,000 கிலோமீட்டர் பறக்கணும். இதுக்கு எவ்வளவு பவர் தேவைப்படும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பவரை கொடுக்கறது விமானத்தோட இன்ஜின்கள். அந்த இன்ஜின்களுக்கு உயிர் கொடுக்கறது இந்த எரிபொருள் தான். அதிக எடை, அதிக தூரம், அப்போ அதிக எரிபொருள் தேவைப்படும் தானே. இது சிம்பிள் சயின்ஸ் தான். ஆனால் கதை இன்னும் முடியல. இந்த 1,25,000 லிட்டரில் பயணத்துக்கான எரிபொருள் ஒரு பகுதி மட்டும்தான்னு சொன்ன நம்புவீங்களா? அப்போ மீதி எரிபொருள் எதுக்கு? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே வருது, விமானத்தோட பாதுகாப்பு. ஒரு விமானம் கிளம்புற இடத்துல இருந்து போய் சேர்ற இடத்துக்கு தேவையான எரிபொருளை மட்டும் எடுத்துகிட்டு போகாது. அதுக்கு பதிலாக பல சேஃப்டி லேயர்ஸாக எரிபொருளை பிரித்து எடுத்துகிட்டு போகும். அதில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஆல்டர்னேட் ஃபியூல். நீங்கள் போக வேண்டிய ஏர்போர்ட்டில் திடீர்னு வானிலை ரொம்ப மோசமாகுதுன்னு வச்சுக்கோங்க. பயங்கர மழை, பனிமூட்டம், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையால் அங்கே லேண்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்கிற வேறொரு மாற்று விமான நிலையத்துக்கு விமானத்தை திருப்பணும். அப்படி பாதுகாப்பாக வேறொரு ஏர்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு தேவையான கூடுதல் எரிபொருள் எப்பவுமே விமானத்தில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ரூல். ரெண்டாவது, ஹோல்டிங் ஃபியூவல். சில சமயம் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரே நேரத்தில் நிறைய விமானங்கள் தரையிறங்க வரிசையில் நிற்கும். அப்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் உங்கள் விமானத்தை கொஞ்ச நேரம் வானத்திலேயே வட்டமடிக்க சொல்லும். இதுக்கு ஹோல்டிங் பேட்டர்ன்னு பேர். இப்படி வானத்தில் வெயிட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் எரிபொருள் தேவைப்படும். மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கான்டின்ஜென்சி ஃபியூவல். போகிற வழியில் திடீர்னு பயங்கரமான காற்று வீசுது, இல்லை ஒரு புயல் சின்னத்தை தாண்டி போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் விமானத்தை கட்டுப்பாடாக வச்சுக்க இன்னும் அதிக சக்தி தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக மொத்த எரிபொருளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எப்பவும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகணும்னு சர்வதேச விதி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளோ எரிபொருளோட கிளம்புற விமானத்தில் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ஜினில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? அப்போது விமானம் அதோட முழு வெயிட்டோட இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு விமானம் கிளம்பும் போது இருக்க வேண்டிய அதிகபட்ச எடை வேற, தரையிறங்கும் போது இருக்க வேண்டிய அதிகபட்ச எடை வேற. அதிகபட்ச எடையோட விமானத்தை லேண்ட் பண்ண முயற்சி பண்ணால் அந்த பாரம் தாங்காமல் லேண்டிங் கியர், அதாவது டயர் செட்டப் உடந்து பெரிய விபத்தாயிடும். இதை தவிர்க்க தான் விமானிகள் ஃபியூல் டம்பிங்னு ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதாவது விமானத்தோட எடையை குறைக்கிறதுக்காக பாதுகாப்பான உயரத்துக்கு போய் ஆயிரக்கணக்கான லிட்டர் எரிபொருளை வானத்திலேயே வெளியேற்றிடுவாங்க. இது அவசர நேரத்தில் பயணிகளோட உயிரை காப்பாற்ற எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு. அப்போ ஒரு விமானம் எடுத்துட்டு போற இந்த 1,25,000 லிட்டர் எரிபொருளை சும்மா சென்னையிலிருந்து லண்டன் போறதுக்கு மட்டும் இல்லை, அது மோசமான வானிலை, ஏர்போர்ட் டிராஃபிக், திடீர்னு வர புயல்னு எல்லா தடைகளையும் தாண்டி நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போட்ட ஒரு பக்காவான சேஃப்டி பிளான். ஒவ்வொரு சொட்டு எரிபொருளும் நம்ம பாதுகாப்புக்காக துல்லியமாக கணக்கிடப்படுது. விமானங்களை பற்றி வேற என்ன ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.